கச்சத்தீவை வேண்டும் என்று தளபதி விஜய் கேட்டால் இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதை எதிரொலிக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அதிசயத்தை நம்முடைய தளபதியை தவிர இன்னொருவர் செய்யவில்லை. அதை போல வழிகாட்டும் கொள்கை தலைவர் என்று சொல்லி வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாரை இன்றைக்கு களத்தில் நாங்கள் மேடைக்கு வருகிற பொழுதே வேலுநாச்சியாரை வணங்கிவிட்டு தான் மேடைக்கு வருகிறோம். இன்றைக்கு வேலுநாச்சியாரை தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கை தலைவராக நம்முடைய தலைவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மாட்சிமை தேங்கிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் மதுரைக்கு அரசு முறை பயணமாக போன பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ராணி வேலுநாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டினார் என்றால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலுநாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டுவதற்கு நாளைக்கு வர இருக்கிற முதலமைச்சர் தான் காரணம் என்பதை அரசியல் பார்வையாளர்கள் புரிந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நீங்கள் செய்தித்தாள் படிப்பவராக இருந்தால் எங்கள் தளபதியினுடைய கருத்திற்கு எவ்வளவு மரியாதையை இந்த சமூகம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படி எல்லா இடங்களிலும் ஒரு அதிர்வையும் ஆச்சரியத்தை உருவாக்குகிற தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இங்கே எந்த பாகுபாடும் இல்லை, இங்கே எந்த மேடு பள்ளங்களும் இல்லை. இந்த இயக்கம் உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை ஒரு நாள் தந்தே தீரும். இந்த இயக்கத்தில் பணியாற்றுவது நமக்கு ஒரு பெருமிதமான வாழ்க்கையை தரும் என்பதை பதிவு செய்து, இப்பொழுது சில குடைச்சல்கள் கொடுக்கிறார்கள், அது புரிகிறது நமக்கு. மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், நிலவை குடைந்தால் விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், தளபதி விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும். நம்புகிறோம்.